உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்கி குறி சொல்லுகிறவர்களே குறியை என்ன செய்வாராம்? அபத்தமாக்குவாராம். அதாவது சயின்ஸ் வேர்ல்டுனாலும் சரி இல்லை ஸ்பிரிட் வேர்ல்டுனாலும் சரி, எது என்ன சொன்னாலும் அடித்து தகர்த்து தம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துவாராம். புரியுதா சார்? ஆமென். எனக்கு சொன்னபடியே நடக்கும்னா, சூழ்நிலைகள் பொருளாதாரத்திற்கு செழிப்பிற்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு உங்கள் எண்ணங்கள் இணைக்கப்பட்டு இருக்கட்டும். சூழ்நிலைகள் பொருளாதார செழிப்பிற்கு சம்பந்தம் இல்லாமல் எதிர்மறையாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் தேவன் கொடுத்த செழிப்பான வாக்குத்தத்தங்களோடு இணைக்கப்பட்டு இருப்பதாக. செழிப்பு முதலாவது எண்ணங்களுக்குள் வரும்போதுதான் வாழ்க்கைக்குள் வருகிறது. என்ன சொல்ல வரேன்னா, be locked with the promise of God. அருமையும் மகாமேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த இடத்துல இருக்கிறாரு பவுல் சொல்ற, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். எல்லா இடத்துலயும் வேர்டு தான் மேல நிக்குது பாருங்க, அது எல்லாத்தையும் மாத்திரும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை மரியாதை நோக்கி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யோசாபாத் சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? டாக்டர் என்ன சொன்னார்? வக்கீல் என்ன சொன்னார்? சூழ்நிலை என்ன சொல்லுச்சு? பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் உனக்கு என்ன சொன்னேன் அது மட்டும்தான் நடக்கும். அழகா எழுதினார். ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்கி குறி சொல்லுகிறவர்களே குறியை என்ன செய்வாராம்? அபத்தமாக்குவாராம். அதாவது சயின்ஸ் வேர்ல்டுனாலும் சரி இல்லை ஸ்பிரிட் வேர்ல்டுனாலும் சரி, எது என்ன சொன்னாலும் அடித்து தகர்த்து தம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துவாராம். புரியுதா சார்? ஆமென், ஆமென். எப்பேற்பட்ட தேவன், எப்பேற்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். நாட்டு பிரதமர் சொன்னதை நீங்க சொல்றதுக்காக மாற்றுவாராம் தேவன். அப்படி என்றால் இந்த நாட்டின் உங்களுடைய ஆலோசனைகள் சட்டங்களாய் மாறும். வரும் நாட்களிலே உங்கள் ஆலோசனைகள், 15 வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் என்னப்பா தலையில கழித்து சொன்னாரு, உங்கள் ஆலோசனைகள் தேசத்தின் சட்டங்களாய் மாறும். நீங்க சட்டம் போட வேணாம் சார், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போவீங்களா? இனிமேல் இப்படிதான் இருக்கணும்னு. அதுதான் யோசிப்ப சொன்ன, அவன் ஆலோசனை சொன்னான், சட்டமாக்கினான். பெரிய தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். எண்ணங்கள் உயர்வானதாக இருப்பதற்கு எளிமையான வழி வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருப்பது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருங்க, அது எந்த உயரத்துக்கு தூக்கிட்டு போகணுமோ அது உங்களை தூக்கிட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தையோடு தொடர்புடைய எண்ணமுடையவர்கள் மனித உயரங்களுக்கு அப்பாலான உயரங்களில் நடக்கிறார்கள். அவங்க மட்டும் அந்த அந்த ஹைட்ல நடந்துகிட்டு இருப்பாங்க. சங் சங்னு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வார்த்தை நீங்க கனெக்ட் பண்ணப்படும் போது எதிர்மறையான சூழ்நிலையில இந்த வார்த்தை தடுத்து அதை ஆட்கொள்ளுகிறதா. அதான் பைபிள் வசனம் சொல்லுது, உம்முடைய வசனம், உம்முடைய சத்தியம் எனக்கு கேடகம். பி கனெக்டட் வித் தி வேர்ட் ஆஃப் காட், ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். அதான் நீங்க நான் பேசுறேன் கொஞ்ச நேரம். அன்புக்குரியவர்களே, ஒரு குட்ஸு வண்டி இல்லாட்டி ஒரு ட்ரக்கு எப்படி என்ஜினோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எங்கே போகுதோ அங்கே தான் அந்த குட்ஸ் எல்லாமே போகும். அப்படித்தான் உங்கள் எண்ணங்கள் லோடு உங்கள் வாழ்க்கை தொடர்புடையதாக இருக்கிறபடினால் அந்த எண்ணங்கள் எங்கே போகுது அங்கே தான் வாழ்க்கை போகும். அதனால் அந்த எண்ணங்கள் போகிற வழி தான் வாழ்க்கை போகும்ன்றனால எண்ணங்களை விட்டிங்கன்னா அது தவறான இடத்துக்கு கொண்டு போயிடுது. அதனால் எண்ணங்களை எங்கே மாற்றுறீங்க? நீங்கள்
வாக்குத்தத்தத்தோட லாக் பண்றீங்க. அப்ப வாக்குத்தத்தம் எங்க போகுதோ அங்க உங்க எண்ணம் போகுது. எண்ணம் எங்க போதோ வாழ்க்கை அங்க போகுது. ஆமென் சொல்லுவோம். A man is designed by the input informations. ஒரு மனுஷன் யாருன்னா அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவன் தான் மனுஷன். அவன் அந்த ஸ்டாண்டர்ட்லாம் வாழ்வான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் நான் 1994 உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் உடனே அடுத்த செட்டு ஃபுல்லாக இன்ஜினியரிங் டாக்டர் நான் அடுத்து ஃபுல்லாக டாக்டர். இப்போ நீட்டுன்றாங்க. ஆமாம் நீட்டு அடுத்த ஷார்ட் இப்படியே மாறி அந்த நேரத்தில் எது. ஆனால் பல டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஆளே இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லி 50,000 60,000 நான் சொல்கிறது வந்து 40,000 சம்பளம்லாம் வந்து 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் இது. அந்த கோர்ஸ்லாம் எவன் எடுக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு 10 பேர் அப்படியே எடுத்து வீசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையும் வராது. மாதத்தில் 2 வேலை இந்த உணவுப் பொருள் பகுப்பாய்வு மையம் போடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படி விசிறிச்சுட்டாங்க. ஆனால் சம்பளம் எவ்வளோ கேட்டிங்கன்னா எல்லாம் 60,000 50,000. லைப்ரரியன் போட அவர் பாட்டுக்கு மூணு தூக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் 20,000. இதுக்கெல்லாம் அவன் படிக்கிறதே கிடையாது. இவன் வந்து எப்போவுமே வந்து அப்படியே பரபரப்பாகவே ஒரு வேலையை செஞ்சு ரத்தம் சதை எலும்பு. பரவாயில்ல, உங்களுக்கு அந்த அழைப்பு இருந்தால் நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமாம், நான்லாம் தூங்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா டாக்டரு. அந்த அம்மா டாக்டர்னால நான் தூங்க முடியாது சார். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் வந்து பெல் அடிப்பாங்க. பிள்ளை டாக்டர்மான்னு கத்துவாங்க. அந்த அம்மா நீ யாரும் கதை திறக்க மாட்டேன். கத்திக்கிட்டு இருக்கிறதுல போய் நானே கூட்டு வைத்தியம் பார்த்துடலான்றவங்களுக்குலாம் யோசிச்சிருக்கேன். அப்போ அப்படியே யோசிச்சு என்னடா அது நிம்மதியாக தூங்க முடியல. இப்போ கர்த்தர் சொன்னார், நீ +2 படிக்கும்போது எத்தனை தடவை டாக்டர் கேட்டுட்டு இருக்கேன், இப்போ தெரியுதா உடனே நான் டாக்டர் ஆகலாம். ஆண்டவரே அப்படியே முழங்கால் போட்டுருவேன். கொடாபடி ஸ்தோத்திராண்டு நீங்கள் நிம்மதியாக தூக்கிட்டு. ஆனால் சிலருக்கு அந்த அழைப்பு இருக்கிறது, அவங்க செய்யலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் விசுவாசியாக இருந்தாலும் லீவை போட்டிருப்பேன், சத்தியம் லீவை போட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுற பிரசங்கி ஆகி போயிட்டோம். இன்றைக்கி நான் எந்த வேலையில் இருந்தாலும் லீவ் போட்டிருந்திருப்பேன், எந்த வேலையில் இருந்தாலும் லீவ் போட்டிருப்பேன். ஆனால் இந்த வேலையில் நான் லீவு போட முடியாதபடிக்கு அந்த சந்தோஷத்தை விட ஒரு அதிகமான சந்தோஷத்தோடு, இதை நான் சீரியஸாக சொல்கிறேன், கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன் பிரசங்கம் பண்ணுறது சந்தோஷமாகிடுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நான். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ பேர் கூடி இருக்கிறோம்னா அப்படியே வீட்டு பக்கம் உட்காந்து ஜன்னல் பக்கம் தந்து கும்புன்னு அனுபவிக்கலாம். ஆனால் அதை விட ஒன்றை அனுபவிக்கணும்னு தானே வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் மேட்டர். தேவன் எப்பவுமே இந்த உலகத்தில் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டை விட மேலான என்டர்டெயின்மெண்ட் அவர். ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் DJ.